வணக்கம் நண்பர்களே. நாம தினமும் சாப்பிடுற சின்ன சின்ன உணவுகள் தான் நம்மளோட பிரெயின், ஹார்ட், சுகர், பாடி வெயிட்ன்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. ஆனா ஒரு பருப்பு இருக்கு. அது பார்க்க மூளை ஷேப்லயே இருக்கும். அதனால தான் அது மூளைக்கு சூப்பர் ஃபுட்டா இருக்குதா? அத சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம், சுகர், கேன்சர் வரைக்குமே பாதுகாப்பு தருதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? இந்த வீடியோவ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பருப்ப எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாமே கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஹெல்த் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வால்நட்டை ஏன் மூளைக்கு பெஸ்ட்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். அக்ரூட் பருப்பு பார்க்கிறதுக்கு மூளை மாதிரியே ஷேப்ல இருக்கும். இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ, பாலிஃபீனால்ஸ் எல்லாமே இருக்கு. இதனால நினைவாற்றல் அதிகரிக்கும். குழந்தைங்க படிப்புல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வயசானவங்களுக்கு அல்சைமர் ரிஸ்க் குறையும். டெய்லி வால்நட் சாப்பிடுறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் கூட குறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியாவுல அதிகமா வர நோய் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹார்ட் அட்டாக், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் தான். வால்நட் பேட் கொலஸ்ட்ரால குறைக்கும். குட் கொலஸ்ட்ரால அதிகரிக்கும். ரத்த நாளங்கள் பிளாக் ஆகாம காப்பாத்தும். வாரத்துக்கு 4ல இருந்து 5 நாள் நீங்க வால்நட் சாப்பிட்டாலே போதும். ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் 30% வரைக்கும் குறையும். டயபெட்டிஸ் உள்ளவங்க சாப்பிடலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. கண்டிப்பா சாப்பிடலாம். ஆனா லிமிட்டா தான் சாப்பிடணும். வால்நட் பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாம கண்ட்ரோல் பண்ணும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்வீட் சாப்பிடணும்ன்ற ஆசையும் குறையும். டயபெட்டிஸ் உள்ளவங்க டெய்லி 1ல இருந்து 2 வால்நட் மட்டுமே சாப்பிடுங்க. காலையில இல்லைன்னா ஸ்நாக்ஸ் டைம்ல கூட நீங்க சாப்பிடலாம். பருப்பு சாப்பிட்டா வெயிட் கூடுமா? வால்நட் ரொம்ப நேரம் பசி இல்லாம வைக்கும். ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்ன்ற ஆசையும் குறையும். மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். டெய்லி வால்நட் ஆட் பண்றவங்களுக்கு பெல்லி ஃபேட் ஸ்லோவா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். வால்நட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எலாஜிக் ஆசிட் இருக்கு. அதனால கேன்சர் செல் growth ஆகுறது தடுக்கும். பாடி இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும். ஃப்ரீக்வெண்டா வர்ற கோல்டு, இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் குறையும். குறிப்பா பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுதுன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. வால்நட்டை நேச்சுரல் பியூட்டி ஃபுட்னு சொல்லலாம். வால்நட் சாப்பிட்டா ஹேர் ஃபால் குறையும். ஹேர் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின்ல சுருக்கங்கள் வரதுக்கு டிலே ஆகும். நேச்சுரல் க்ளோ வரும். விட்டமின் ஈயும் ஒமேகாவும் சேரும்போது ஆன்டி ஏஜிங் காம்போ சூப்பரா ஒர்க் ஆகும். வால்நட்டை எப்ப எவ்வளவு சாப்பிடணும்னு பார்ப்போம். பெஸ்ட் டைம்னா காலையில எம்டி ஸ்டொமக்ல ஊற வச்ச வால்நட்டை சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல கூட நீங்க சாப்பிடலாம். பெரியவங்க எந்த ஒரு இணை நோய்களுமே இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2ல இருந்து 4 வால்நட்ஸ் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். டயபெட்டிஸ், பிபி இருக்கிறவங்க 1ல இருந்து 2 வால்நட் சாப்பிட்டாலே போதும். அதிகமா சாப்பிட வேண்டாம். வால்நட்ஸை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்போம். நட்ஸ் சாப்பிட்டா அலர்ஜி உள்ளவங்க, சிவியரா டைஜஷன் இஷ்யூ உள்ளவங்க டாக்டர் அட்வைஸ்க்கு பின்ன சாப்பிடுறது நல்லது. ஒரு சின்ன பருப்பு தான், ஆனா அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே பெருசு. இன்னையிலிருந்து டெய்லி வால்நட் சாப்பிடுற பழக்கத்தை ஆட் பண்ணுங்க. 30 டேஸ்ல டிஃபரன்ஸ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் டெய்லி வால்நட் சாப்பிடுறீங்களா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.